ஹலோ ஆல். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பாக்ஸு. ஸோ இந்த எக்ஸ்பாக்ஸ் தான் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் வாங்கினேன். 5000 ருபீஸ்க்கு வாங்கினேன். நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து வாங்கினோம். ஸோ இந்த அது பார்த்திங்கன்னா சீலின்னு பிரிக்கல. லைக் ஸோ அது வந்து யாரும் ரிப்பேர் பண்ணல. ஸோ யாரும் ரிப்பேர் பண்ணாத ஐட்டம்னால் நமக்கு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கூடவே ஒரு PS4 கண்ட்ரோலர்னு கொடுத்துருந்தாரு. அது இன்னும் ரிப்பேர் பண்ணல. அது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசி இருக்குது, செக் பண்ணேன். ஸோ அது மேபி ஃப்யூச்சரில் அந்த வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் எதுவும் வீடியோ எடுக்கலை. ஸோ அந்த டைமில் எடுத்த இந்த கிளிப்ஸ் அண்டு ஸ்க்ரீன்ஷாட் அண்டு வீடியோஸ் அதை வச்சு நான் இந்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது அந்த எக்ஸ்பாக்ஸ் இப்படி தான் வந்துச்சு. ஸோ இது அதோட பவர் சப்ளை. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கனெக்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு ப்ளஸ்ஸு 5 வோல்ட்டு. ஸோ ரெண்டுமே இதில் வரும். நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரிப்பேர் பண்ணியாச்சு. இது ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கு, அவன் யூஸ் பண்ணிட்டுருக்கான். அண்ட் இதோட இன்புட் பார்த்தீங்கன்னா 100 வோல்ட்டு 100 to 127 வோல்ட்டு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 16 ஆம்ப்ஸு. அண்டு அதில் 2 பின்னு இருக்கும். ஸோ அதில் இன்னொரு பின்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு 1 ஆம்ப்பு அவுட்புட் கொடுக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எனக்கு விற்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது வந்து யூஎஸ்ஏவோட அந்த பவர் சாக்கெட்டோட வர்றது. ஸோ அவங்க வந்து நம்ம இந்தியாவோட பவர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா இது 240 240 வோல்ட்டுங்கிறனால உள்ளே வந்து புகஞ்சிருச்சு. இந்த சில காம்போனன்ட்ஸ் எல்லாம் புகஞ்சிருச்சு. ஸோ அதை ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணோன்னா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். இது நோட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சுனா ஸ்டாண்ட் பை அண்டு ஒயிட்னா பவர் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி. ஓகே, அண்ட் இது ஃபஸ்ட்டு வந்த உடனே நான் ஃபஸ்ட் எடுத்த உடனே பவர் சப்ளை ரெடி பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இதை என்னோடய பவர் சப்ளை வச்சு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை வச்சு ஆன் பண்ண ட்ரை பண்ணேன். அதில் 2 பின் இருக்குங்கிறனால ஒன்றில் வந்து 12 வோல்ட்டு, இன்னொன்று வந்து என்னோடய மொபைலோட அடாப்டர் யூஸ் பண்ணேன் ஃபார் 5 வோல்ட்டு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆன் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். பட் அது ஆன் ஆகலை ஆக்சுவலாக. ஒரு HDMI கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகும்னு நினச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அது வந்து HDMI வந்து கனெக்ட் பண்ணேன். HDMI கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய மானிட்டரில் ட்ரை பண்ணேன். ஸோ அது ஆக்சுவலாக ஆன் ஆகலை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், ஆனே ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் ஆகவே இல்லை. ஸோ நமக்கு இருக்க ஒரே வழி என்னென்னா இந்த பவர் சப்ளை வந்து ரெடி பண்ணணும். ஸோ அந்த பவர் சப்ளை ரெடி பண்ணுறதுக்கு இது ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் பிட் இருந்தது, இந்த டைப் ஆஃப் ஸ்க்ரூ பிட் இருந்தது. ஸோ இது என்கிட்ட கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு வாங்கினேன். வாங்கிட்டு கழட்டினோன்னே இந்த மாதிரி இருந்தது. இது பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்காக இருந்தது. ஸோ
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபியூஸு அப்புறம் இந்த வேரியஸ்டர் இது ரெண்டும் வந்து புகஞ்சிருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த 2 கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 200 வோல்ட் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அது நம்ம இப்போ மாற்ற போகிற கான்ஃபிகரேஷனுக்கு இது வந்து 200 வோல்ட்டாக இருக்கக்கூடாது. இது வந்து இப்போ 200 வோல்ட்டுங்கிறனால நம்மளோட வந்து 240 மினிமம் வந்து 240 வோல்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும் நம்ம இந்தியன் சாக்கெட்டுக்கு. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா, ஸோ இது வந்து ஃபியூஸு, இது வந்து வேரியஸ்டர். ஒரு வீடியோ நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன், இந்த 2 வீடியோஸு அதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த 2 வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில காம்போனன்ட்ஸ் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபியூஸு அண்ட் வேரியஸ்டர் அண்ட் இந்த ஒரு இது கெப்பாசிட்டர் நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்து செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 684Kங்கிறது வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் இதை எப்படி விட்டுட்டேன், இது எதுவும் மாற்றலை. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் வந்து போயிருந்தது. ஸோ அது ரெண்டும் வந்து வாங்கிட்டு வந்து மாற்றினேன். அண்ட் ஆல்சோ கெப்பாசிட்டர். ஓகே. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸு அண்டு ஒயிட்டு வந்து நியூட்ரல். ஸோ அது எப்படி பின்னாடி சர்க்யூட் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது ஃபேஸு, இது நியூட்ரல். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைமரி சைடு, இது வந்து ஒரு காயில். ஸோ ப்ரைமரி சைடு, இது செகண்டரி சைடு. அதே மாதிரி இங்கே வந்துச்சுன்னா இது ப்ரைமரி அண்ட் இது செகண்டரி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் பேஜ் ரெக்டிஃபையர். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபுல் பேஜ் ரெக்டிஃபையர். இது இந்த ரெக்டிஃபையரும் பார்த்தீங்கன்னா 250 வோல்ட் சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால் அதையும் சேஞ்ச் பண்ணல. ஆக்சுவலாக இங்கே கொடுக்குறது 240 220னாலும் இங்கே வரும்போது என்ன ஆச்சுன்னா அது வந்து பூஸ்ட் ஆகி வந்துச்சு, அரௌண்டு 350 வோல்ட்டு கிட்ட வந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 350 வோல்ட்டை டைரெக்டாக இந்த லைன், அதாவது இங்கேருந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த வோல்டேஜ் டைரெக்டாக வந்து நம்மளோட கெப்பாசிட்டர்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்து அந்த கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ இது வந்து நெகட்டிவ் லைன். ஸோ இப்போ பார்த்தா ஃபேஸு நியூட்ரல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைன் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ என்னாச்சுன்னா நம்மளோட இந்த 350 வோல்ட்டு கிட்ட வந்துச்சு. ஸோ 350 வோல்ட்டுங்கிறது நம்மளோட கெப்பாசிட்டி வந்து 200 வோல்ட்டு. ஸோ சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் என்னாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் கெப்பாசிட்டியை சேஞ்ச் பண்ணாமல் ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் இந்த வேரியஸ்டரும் அண்டு வேரியஸ்டரும் அண்டு ஃபியூஸும் வந்து மாற்றிட்டு அதை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த டைம் என்ன ஆச்சுன்னா ஒரு சத்தம் மாதிரி வந்துச்சு, லைக் கொஞ்சம் விட்டுருந்தா வெடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி சத்தம் மாதிரி வந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு தனியாக நம்ம பெரிய கெப்பாசிட்டர் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ பெரிய கெப்பாசிட்டி போட்டோன்னா ஆன் ஆச்சு. நான் சொல்கிறேன். ஓகே. அண்டு வேறு என்ன, இங்கே வந்து கெப்பாசிட்டர்ஸ் வருதா. ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ அந்த கான்ஃபிகரேஷனில் தான் இங்கே கனெக்ட் ஆகிருந்தது. ஸோ நான் பெரிய கெப்பாசிட்டர் வாங்கி இங்கே பாசிட்டிவ் அண்டு இங்கே நெகட்டிவ் டைரெக்டாக இங்கே கொடுத்துட்டு ட்ரை பண்ணால் அது ஆக்சுவலாக ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட்டு காட்டுறேன். அண்ட் இது வந்து வேரியஸ்டரோட கான்ஃபிகரேஷன்ஸ். அவங்க ஆல்ரெடி கொடுத்துருந்த வேரியஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷனில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் வந்து 175 வோல்ட்டு தான் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. டிசி வந்து பார்த்தீங்கன்னா 225 தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்கலான்னு சொல்லி நான் இந்த செகண்ட் ஒன் வாங்கி போட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 320 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அண்டு டிசி வந்து 410 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கி போட்டது. ஓகே. இதுதான் அந்த பின் அவுட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னர் சர்க்கிள் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு எல்லோ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்னர் சர்க்கிள். அவுட்ரு சர்க்கிள் வந்து கிரவுண்டு.
அண்டு உள்ள இருக்க இந்த ரெட் கலர் பின் வந்து 5 வோல்ட்டு அண்டு இந்த ப்ளூ வந்து இந்த 5 வோல்ட்டு இங்கே கனெக்ட் ஆச்சுன்னா தான் வந்து இந்த பவர் சப்ளை ஆன் ஆகும். அந்த மாதிரி இல்லைன்னா ஸ்டாண்ட் பைலே இருந்துக்கும். ஓகே, அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய கெப்பாசிட்டர் போட்டு ஆன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லைட் எரியுது. ஸோ இது ஆக்சுவலாக ஸ்டாண்ட் பையில் இருக்குது, ஆன் ஆயிடுச்சு. அண்ட் அதை டைரெக்டாக வந்து நான் டிவியில் கனெக்ட் பண்ணால் இது ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஒர்க் ஆயிடுச்சு. என்னோட மானிட்டரில் கனெக்ட் பண்ணது. ஆக்சுவலாக ஆன் ஆயிடுச்சு. இந்த கேம்ஸ் எல்லாம் நான் 2-3 கேம்ஸ் எல்லாம் உள்ளே இருந்துச்சு, விளாண்டு பார்த்தேன். ஒர்க் எல்லாம் ஆச்சு, சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்டு இது இந்த வீடியோஸ், இந்த வீடியோ அண்டு இந்த வீடியோ, இந்த 2 வீடியோ ட்ரை பண்ணேன். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இஷ்யூ வந்தது என்னென்னா, இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த என்க்ளோசர், அதாவது இந்த டப்பாக்குள்ளே அடங்கலை, லைக் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த சேம் கெப்பாசிட்டர்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் கெப்பாசிட்டர்ஸை இதே கான்ஃபிகரேஷன் கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னாச்சுன்னா 350 வோல்ட் இங்கே வர்றதுங்கிறது டைரெக்டாக வராமல் இருந்துச்சு. லைக் எப்படி சொல்கிறது, இங்கே 350 வோல்ட் இங்கே வர வேண்டியது இங்கே 350 வோல்ட் வராமல் ஜஸ்ட்டு இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். ஸோ அந்த வோல்டேஜ் தான் வந்து இதுக்குள்ளே வந்துச்சு. எப்படின்னா இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ் வந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து இங்கே, அதாவது இங்கே வந்து நெகட்டிவ், அது டைரெக்டாக இங்கே வருது. ஸோ இங்கே இருக்குது நெகட்டிவ். அது வந்து இந்த போர்டோட அந்த சைடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வச்சு இங்கே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ என்னன்னா நெகட்டிவ் இங்கே வரும். ஸோ நெகட்டிவ் இங்கே, பாசிட்டிவ் இங்கே அண்டு பாசிட்டிவ். ஸோ இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் எப்படி எங்கேருந்து வருதுன்னா இங்கே இருக்குது பாசிட்டிவ். ஸோ இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஒரு வேரிஸ்டர் மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து டைரெக்டாக இங்கே வருது. ஸோ அப்போ வந்து இது ஒரு சீரியல் மோடில் கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சீரியல் மோடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா, இது 200 வோல்ட் கெப்பாசிட்டர்ஸ் 2. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா சீரியல் மோடில் கனெக்ட் பண்ணனால சீரியலில் பேரலா சீரியல் தான், சீரியலில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆச்சுன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ நடுவில் இருந்த பாயிண்ட்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். லைக் எப்படி சொல்கிறது, இங்கே ஒரு வேரிஸ்டர் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ என்னாச்சுன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் மோடில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 400 வோல்ட் கெப்பாசிட்டராகவும், இதில் கெப்பாசிட்டி வந்து ஐ திங்க் 470 மைக்ரோஃபாரட்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இது வந்து சீரியல் மோடில் போடுறதுனால 470 + 470 470 × 2 × 40 not 950. ஆக்சுவலாக 470 அது வந்து டிவைடட் பை 2 ஆயிரும். ஸோ 235 மைக்ரோஃபாரட் வந்து நம்ம 470 மைக்ரோஃபாரட் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து 235 மைக்ரோஃபாரட் போட்டிருக்கோம் இப்போது. ஸோ இது கம்மியாக இருந்தாலும் பட் நான் ரெஃபர் பண்ண வீடியோ பார்த்த வரைக்கும் இது ஓகேவாக தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அந்த வீடியோ. இது வந்து கன்வெர்ட் பண்ணுற வீடியோ. எப்படி வந்து இவங்க மாற்றினாங்க. இது கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் மாறி இருந்தது, அவங்க கட்டுற கான்ஃபிகரேஷனும் நம்ம கட்டுற கான்ஃபிகரேஷனுக்கும். இப்படி இதில் தான் அந்த கெப்பாசிட்டர்ஸ் பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அண்ட் இப்போ அது என் ஃப்ரெண்டு வீட்டில் இது ஒர்க் ஆகிட்டுருக்கு இப்போது. மெயினாக இதில் வாங்கினது காரணமே என் ஃப்ரெண்டு வந்து PS4 வாங்கணும்னு சொல்லிட்டுருந்தான். பட் அது 30,000 40,000 இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஐடியா தோணுச்சு, இந்த மாதிரி மார்க்கெட் ப்ளேஸில் ஏதாவது ஒர்க் ஆகாமல் இருந்தால் அதை வாங்கி ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணலான்னு. ஸோ சின்ன ட்ரை பண்ணோம், பட் அது ஒர்க் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.